அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு வரலாறு புத்தகம் பாடம் 2 பண்டைய இந்தியா செம்புக்கால பெருங்கற்கால இரும்புக்கால வேதகால பண்பாடுகள். இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களா இருந்தால் இந்த பாடத்தில் தென்னிந்தியாவில் அகழ்வாய்விடங்கள்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஆனால் நீங்கள் மற்ற எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி இருந்தால் முழு பாடத்தையும் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரொம்ப முக்கியமான தகவலை எடுத்து அதை கேள்வி பதிலாக மாற்றி கொண்டு வந்திருக்கோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 47 கேள்வி இருக்குதுங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாடத்தை படிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ரொம்ப குழப்பற மாதிரியே இருக்குது. ஆனால் நம்முடைய வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும், எல்லா தகவலும் தெளிவாக மனசுக்குள்ளே பதிஞ்சிரும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு கடைசியாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, சரியான கூற்றுகளை கண்டறிக. இறந்தவர்களை புதைக்கும் முறை பெருங்கற்காலத்தில் இருந்தது. தாலியில் புதைக்கும் வழக்கம் இருந்ததற்கான சான்றுகள் ஆதிச்சநல்லூரில் கிடைத்துள்ளன. இறந்தவர்களை புதைத்த புதைமேடுகளில் மட்டும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் அதிகம் கிடைக்கின்றன. இந்த 3ல் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. இறந்தவர்களை புதைக்கும் முறை பெருங்கற்காலத்தில் இருந்திருக்கு. 2வது பாயிண்ட்டும் சரி. தாலிகளில் புதைக்கும் வழக்கத்துக்கான சான்றை ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 3வது பாயிண்ட்டு தவறு. இறந்தவர்களை புதைத்த புதைமேடுகளில் மட்டும் கருப்பு நிற மட்பாண்டங்கள் அதிகம் காணப்படுகின்றன. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் மனிதர்கள் மட்பாண்டங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் நார்மலாக யூஸ் பண்ணும் பொழுது சிவப்பு நிறத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் புதைமேடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, புதைக்கிற இடம் சுடுகாடு, அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற பானையில் கருப்பு நிறம் மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. 2வது கேள்வி, அசோகருடைய பிராமி எழுத்து முறை போன்று தமிழ் பிராமி எழுத்து முறை இருந்துள்ளது என்பதற்கான சான்றுகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? அசோகர் காலத்தில் அசோகர் பிராமி எழுத்து முறைன்னு ஒரு முறை இருந்தது. அதே மாதிரி தமிழ்லையும் தமிழ் பிராமி எழுத்து முறை இருந்திருக்கு. இதற்கான எவிடன்ஸை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கொடுமணல் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. கொடுமணல். அடுத்து 3வது கேள்வி, மனித எலும்புகள் இரும்பு பொருட்கள் ஆகியவை உள்ள கருப்பு சிவப்பு வண்ண மட்கலன்கள், அதாவது கருப்பு கலர் மற்றும் சிவப்பு கலர் பானை இருக்குதுங்க. அந்த பானைக்குள்ளே மனிதனுடைய எலும்புகள் இரும்பு பொருட்கள்லாம் கிடச்சிருக்கு. அந்த பானைகள் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரிக்கு அருகே உள்ள எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? இதற்கான பதில் வடமலை குண்டா என்பது சரி. தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் வடமலை குண்டான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே கருப்பு சிவப்பு வண்ண மட்கலங்கள் கிடச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய எலும்புகள் இரும்பு பொருட்கள் இருக்குது. வடமலை குண்டா என்பது சரி. அடுத்து 4வது கேள்வி, பழமையான குத்துக்கள் எந்த மாவட்டம் சிங்காரிபாளையம் குந்தலம் என்ற இடத்தில் உள்ளது? இது உப்பாறு நதிக்கரையில் பண்டைய கால மனித வாழிடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா பழமையான ஒரு குத்துக்கல் இருக்குதுங்க. பல நூற்றாண்டுகளாக அந்த கல் இருக்குது. ஆதி காலத்து கல். அது எங்கே இருக்குன்னா அது பார்த்திங்கன்னா எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது திருப்பூர் மாவட்டங்க. இங்கே கேள்வி தப்பாக வந்திருக்கு, பரவாயில்ல பார்த்துக்கோங்க. திருப்பூர் மாவட்டத்தில் சிங்காரிபாளையம்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்குள்ளே குந்தலம் அப்படிங்கிற இடம் இருக்குது. அந்த இடத்துல பழமையான குத்துக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குத்துக்கள் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, உப்பாறு, அந்த திருப்பூர் மாவட்டத்தில் ஓடக்கூடிய ஆறு உப்பாறு, உப்பாறுடைய நதிக்கரையில் பண்டைய கால மனித வாழ்விடங்கள் இருந்ததை நமக்கு சுட்டி காட்டுறாங்க. சரிங்களா? அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா பழமையான ஈமக்குத்துக்கள். சரிங்களா? இங்கே கேள்வி தப்பு, பரவாயில்ல பார்த்துக்கோங்க. அடுத்து 5வது கேள்வி, தமிழகத்தில் காணப்படும் பெருங்கற்கால ஈமச்சின்னங்களில் சரியானது எது? தமிழகத்தில் காணப்படும் பெருங்கற்கால ஈமச்சின்னங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈம குத்துக்கள்லாம் இருக்குது, நினைவுக்கல் இருக்குது, கல் திட்டை இருக்குது, பிரமிடு கிடையாது. பிரமிடெல்லாம் எகிப்தில் தான் இருக்கும். ஸோ இதுதான் தவறு. அடுத்து 6வது கேள்வி, 1876இல் ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு செய்தவர் யார்? முதல்ல ஆதிச்சநல்லூரில் அகல் ஆய்வு பண்ணவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆண்ட்ரு ஜாகர் அப்படிங்கிறவர், ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் ஃபஸ்ட்டு 1876 ஆதிச்சநல்லூருக்கு போய் ஆய்வு பண்ணியிருக்காரு. அடுத்து 7வது கேள்வி, ஆதிச்சநல்லூர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க.
1876 ஆதிச்சநல்லூரில் ஆண்ட்ரூ ஜாகர் அகழ்வாய்வு செய்தார். ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சுடப்பட்ட மட்பாண்டங்கள், இரும்பு கருவிகள் கிடைத்துள்ளன. ஆண்ட்ரூ ஜாகர் கண்டறிந்த பொருட்கள் தற்பொழுது பெர்லின் அருங்காட்சியகத்தில் உள்ளன. இதற்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி, முன்னாடியே பார்த்துட்டோம். 1876 ஆண்ட்ரூ ஜாகர் அப்படிங்கிற ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர் ஆதிச்சநல்லூரில் ஆய்வு பண்ணார். இரண்டாவது பாயிண்ட்டு தப்பு. ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குதுங்க? திருநெல்வேலியில். இது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குதுன்னு எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது. சரிங்களா? மூன்றாவது பாயிண்ட்டு சரி. சுடப்பட்ட மட்பாண்டங்கள், இரும்பு கருவிகள்லாம் கிடச்சிருக்கு. இரும்பு காலத்தை சேர்ந்தது. நல்லா கவனிங்க. ஆதிச்சநல்லூர் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்கலாம். இரும்பு காலத்தை சார்ந்தது. நான்காவது பாயிண்ட்டும் சரி. ஆண்ட்ரூ ஜாகர் கண்டறிந்த பொருட்கள் பெர்லின் அருங்காட்சியகத்தில் உள்ளது. பெர்லின் எங்கே இருக்குதுங்க? பெர்லின் அப்படிங்கிறது ஜெர்மனியில் இருக்குது. அங்கே தான் அவர் கண்டுபிடிச்ச பொருளை வச்சுருக்காங்க. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 சரி. அடுத்து 8வது கேள்வி. ஆதிச்சநல்லூர் பற்றி ஆராய்க. ஏஜே ஸ்டூவர்ட், கால்டுவெல் ஆகியோர் ஆதிச்சநல்லூர் சென்றனர். அப்பகுதியில் படிக கற்கள் நிறைந்திருப்பதை கண்டனர். அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்பவரின் மேற்பார்வையில் அகழ்வாய்வு செய்யப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிங்காம் புகைப்படங்களோடு கூடிய விரிவான அறிக்கையை தயார் செய்து இந்திய தொல்லியல் துறையின் 1902, 1903 ஆண்டறிக்கையில் வெளியிட்டார். இதற்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. ஆண்ட்ரூ ஜாகர் ஃபஸ்ட்டு வந்தார் இல்லைங்களா? அவர் வந்துட்டு போனதை பார்த்துட்டு ஆங்கிலேயர்களான ஏஜே ஸ்டூவர்டு, இவர் யாருன்னா திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர். அடுத்து கால்டுவெல் யாருன்னு உங்களுக்கு தெரியும், மொழியியல் அறிஞர். 2 பேரும் போய் ஆதிச்சநல்லூருக்கு போய் பார்த்துருக்காங்க. அங்கே ஏராளமான படிக கற்கள் கிடச்சிருக்கு. உடனே அலெக்சாண்டர் கன்னிங்காம், சாரி இந்த பாயிண்ட் தப்பு, அலெக்சாண்டர் ரீன்னு வந்திருக்கணுங்க, தப்பு. நல்லா பாருங்கள். அலெக்சாண்டர் ரீ என்பவருடைய மேற்பார்வையில் அகழ்வாய்வு செஞ்சுருக்காங்க. அலெக்சாண்டர் ரீ புகைப்படத்தோடு கூடிய அறிக்கையை தயார் செய்து 1902, 1903 ஆண்டறிக்கையில் வெளியிட்டிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி என்பது ஆன்சர். 1, 2 சரி. அடுத்து 9வது கேள்வி. ஆதிச்சநல்லூர் புதைமேட்டிலிருந்து கிடைத்தவைகளை கண்டறிக. என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சரியாக கண்டுபிடிக்கணும். பல்வகைப்பட்ட தாளிகளும் மட்பாண்டங்களும், இரும்பு கருவிகள், ஒரு சில தங்க நகைகள், வெண்கலத்தால் செய்யப்பட்ட எருமை, சேவல், புலி, யானை, நெல், உமி, துணி, மரப்பொருட்களுடைய எச்சங்கள். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரிங்க. என்னென்ன கிடச்சிருக்கு பாருங்கள். தாளிகள் கிடச்சிருக்கு, மட்பாண்டங்கள் கிடச்சிருக்கு, இரும்பு கருவி கிடச்சிருக்கு, தங்கம் கிடச்சிருக்குதுங்க. வெண்கலத்தால் செய்யப்பட்ட எருமை, சேவல், புலி, யானையெல்லாம் இருக்குது. நெல், உமி, துணி, மரப்பொருட்களுடைய எச்சங்கள் கிடச்சிருக்கு. அனைத்தும் சரி. அடுத்து 10வது கேள்வி. கால்டுவெல் ஆதிச்சநல்லூருக்கு வந்த பொழுது டேசாலான வளையல் ஒன்றை கண்டெடுத்தார். கால்டுவெல்லும் ஆய்வு பண்ணியிருக்காரு. அவர் வரும்பொழுது அவருக்கு ஒரு செம்பு வளையல் கிடச்சிருக்குதுங்க. செம்பால் செய்யப்பட்ட வளையல் ஒன்று கிடச்சிருக்கு. அடுத்து 11வது கேள்வி. பையம்பள்ளி பற்றிய கூற்றுகளை ஆராய்க. பையம்பள்ளி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. 1960 இந்திய தொல்லியல் துறை அகழ்வாய்வு நடத்தியது. இது பெருங்கற்காலத்தோடு தொடர்புடையது. அதிக எண்ணிக்கையில் ஈமத்தாளிகள் கண்டறியப்பட்டது. ரேடியோ கார்பன் பரிசோதனை மூலம் இதன் காலம் கிமு 1000 என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பு. பையம்பள்ளி புதுக்கோட்டையில் இல்லை. பையம்பள்ளி எங்கே இருக்குதுங்க? திருப்பத்தூரில் இருக்குதுங்க. திருப்பத்தூர். பையம்பள்ளி திருப்பத்தூரில் இருக்குது. 2வது பாயிண்ட்டு சரி. 1960 இந்திய தொல்லியல் துறை அகழ்வாய்வு பண்ணாங்க. 3வது பாயிண்ட் சரி. பெருங்கற்காலத்தோடு தொடர்புடையது. அதிக எண்ணிக்கையில் ஈமத்தாளிகள் நமக்கு கிடச்சிருக்கு. 4வது பாயிண்ட் சரி. ரேடியோ கார்பன் பரிசோதனை மூலமாக கிமு 1000 சார்ந்தது என்று கணிக்கப்பட்டுள்ளது. இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 மட்டும் சரி. அடுத்து 12வது கேள்வி. கொடுமணல் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. காவிரியின் கிளை நதியான உப்பாற்றின் வடக்கரையில் உள்ளது. ஈரோட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 1980, 1990, 2012 அகழ்வாய்வு நடைபெற்றது. மொகஞ்சதோரோவில் கண்டறியப்பட்டதை போன்ற செம்மணி கற்கள் கிடைத்துள்ளன. இதற்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தப்புங்க. காவிரி ஆற்றுடைய கிளை நதி உப்பாறு கிடையாது. அதாவது இந்த கொடுமணல் என்பது நொய்யல் ஆற்றங்கரையில் உள்ளது. காவிரியுடைய துணையாறு தான் நொய்யல் அப்படிங்கிற ஆற்றங்கரையின்
வடகரையில் இருக்குது. ஈரோட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கரெக்டு. 1980, 1990, 2012 தான் லாஸ்ட்டாக அகழ்வாய்வு பண்ணாங்க. 4வது பாயிண்ட்டு சரி. மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்ற ஒரு செம்மணி கற்கள் இங்கே கண்டுபிடிச்சிருக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன தெரியுதுன்னா, ஒரு வேளை இவங்க மொகஞ்சதாரோட வணிக தொடர்பு வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் தப்பு. 2, 3, 4 சரி. அடுத்து 13வது கேள்வி. சங்க நூலான எந்த நூல் சேர அரசனுக்கு சொந்தமான கொடுமணம் என்ற ஊரையும் அங்கு கிடைக்கும் விலை மதிப்புமிக்க கற்களையும் குறிப்பிடுகிறது? அதாவது சேரர்களை பற்றி சொல்லக்கூடியதுன்னா ஒரே ஒரு நூல் தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல். அந்த நூல் தான் கொடுமணம் அப்படிங்கிற ஊரை பற்றியும் அந்த ஊரில் விலை மதிப்புமிக்க கற்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுது. அடுத்து 14வது கேள்வி. ரோமானிய நாணய குவியல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடம் எது? ரோமானிய நாணய குவியல்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. நாணயம் குவியலாக கிடச்சிருக்கு. எங்கே அப்படின்னா கொடுமணலில் தான் கிடச்சிருக்கு. நல்ல கவனிங்க, கொடுமணல் என்பது சரி. அடுத்து 15வது கேள்வி. கொடுமணலில் கிடைத்த பொருட்கள் என்னென்ன? கொடுமணலில் என்னென்ன பொருட்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சிப்பிகள் வளையல்கள் கிடச்சிருக்கு, தமிழ் பிராமி மட்பாண்ட குவியல் கிடச்சிருக்கு, உலைக்கல எச்சங்கள் கிடச்சிருக்கு, சூளை சாம்பல் கிடச்சிருக்கு. அனைத்தும் சரி என்பது சரி. அடுத்து 16வது கேள்வி. கொடுமணலில் காணப்படாத புதைக்கும் முறை என்ன? கொடுமணலில் எந்த புதைக்கும் முறை இல்லைன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் ஈமக்குழிகள் இருந்திருக்கு, ஈமத்தாளிகள் இருந்திருக்கு, கருப்படுக்கை புதைப்பு இருந்திருக்கு, கருத்திட்டை இல்லை. சரிங்களா? கருத்திட்டை என்பது கொடுமணலில் இல்லை. அடுத்து 17வது கேள்வி. கொடுமணல் அகழ்வாய்வில் கிடைத்தவை சங்கத்தொகை நூல்கள் காலத்தைச் சேர்ந்தவை என்று கூறியவர் யார்? கொடுமணல் அகழ்வாய்வில் கிடைச்சது சங்கத்தொகை நூல்கள் காலம். அதாவது பார்த்திங்கன்னா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 2ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்து பிறந்த பின்னாடி 2ஆம் நூற்றாண்டு, இந்த காலத்தை சார்ந்தது என்று குறிப்பிட்டவர் ஏ சுப்பராயலு என்பவர் குறிப்பிட்டிருக்காரு. ஏ சுப்பராயலு. அடுத்து 18வது கேள்வி. பொறுத்துக. எந்த இடத்துல எந்த பொருள் இருக்குதுன்னு கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் கருப்பலகை கல்லறை, சிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொடுமணலில் கிடச்சிருக்குதுங்க. தமிழ் பிராமி நடுகள் அப்படிங்கிறது புலிமான் கோம்பையில் கிடச்சிருக்கு. கருத்திட்டை டோல்மென் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மல்லஞ்சந்திரம் என்ற இடத்துல கிடச்சிருக்கு. நெடுங்கல் மென்ஹிர்னு சொல்லுவாங்க. குமரிக்கல் பாளையம் திருப்பூரில் கிடச்சிருக்குங்க. எங்கே எந்த பொருள் கிடச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை வச்சும் எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து 19வது கேள்வி. பழமையான வேதம் எது? பழமையான வேதம் எதுங்க? இதுக்கான பதில் ரிக் வேதம். 4 வகையான வேதங்களில் ரொம்ப பழமையானது ரிக் வேதம். அடுத்து 20வது கேள்வி. சரியான கூற்றுகளை கண்டறிக. வேத பாடல்களின் தொகுப்பு சம்ஹிதைகள் எனப்படுகிறது. ரிக்வேத சம்ஹிதை என்பதுதான் பழமையானது. கிமு 1500 முதல் கிமு 1000 இடைப்பட்ட காலத்தை இது சேர்ந்ததாக இருக்கிறது. ரிக்வேதம் மொத்தம் 10 காண்டங்களை கொண்டுள்ளது. 2 முதல் 7 காண்டங்கள் முதலில் எழுதப்பட்டன. 1வது காண்டம் 8, 9, 10 ஆகிய காண்டங்கள் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டன. இதுக்கான பதில் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரிங்க. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். வேத காலத்தை சார்ந்த பாடல்கள், அந்த பாடல்களுடைய தொகுப்பு தான் சம்ஹிதைகள் அப்படி சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ரிக்வேத சம்ஹிதை என்பது தான் ரொம்ப பழசானது. 1500 to 1000 ஆண்டு இடைப்பட்டது. அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்திருக்கு. மொத்தம் 10 காண்டம் இருக்குது. 2 முதல் 7 காண்டம் முதல் எழுதியிருக்காங்க. 1வது காண்டமும் 8, 9, 10 ஆகிய காண்டங்கள் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்து 21வது கேள்வி. பொறுத்துக. எந்த நூல் எந்த வகைன்னு சரியாக பொருத்தணும். சம்ஹிதைகள் என்பவை வேத பாடல்களுடைய தொகுப்புன்னு பார்த்தோம். பிராமணங்கள் என்பது இணைப்பு குறிப்புகள். அதாவது இந்த சம்ஹிதைகள் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு அடிஷனலாக விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கிறது தான் பிராமணங்கள். ஆரணியங்கள் என்பவை மந்திர சடங்குகள். உபநிடதங்கள் என்பவை தத்துவ கருத்துக்கள் கொண்டவை. இதை கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து 22வது கேள்வி. சரியான கூற்றுகளை கண்டறிக. பிராமணங்களும் உபநிடதங்களும் வேத காலத்தின் இறுதியில் இயற்றப்பட்டவை. சாமவேதம் என்பது இசைப்பாடல்களாக அமைந்துள்ளது. அதர்வண வேதம் என்பது சடங்குகளையும் பாடல்களையும் கொண்டுள்ளது. யஜூர் வேதம் என்பது மாய மந்திர ஜாலங்கள் அடங்கியது. இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட் சரி. வேத காலத்துடைய இறுதியில் தான் பிராமணங்கள் உபநிடதங்கள் எழுதுனாங்க. சாமவேதம் என்பது இசை பாடலாக அமைஞ்சிருக்குதுங்க. ஆனால் 3வது பாயிண்ட் தப்பு. அதர்வண வேதம் என்பது தான் மாய மந்திர ஜாலங்கள் கொண்டது. யஜூர் வேதம் என்பது சடங்கு பாடல்கள் கொண்டது. இதுவும் தப்பு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. அடுத்து 23வது கேள்வி.
சரியான கூற்றுகளை கண்டறிக. ஜென்ட் அவெஸ்தா என்பது ஜொராஸ்ட்ரிய மதத்தை சார்ந்த நூலாகும். ஆரியர்களின் தொடக்க கால வாழ்விடங்கள் பற்றி அறிந்து கொள்ளும் சான்றுகளை இந்த நூல் கொண்டுள்ளது. இதற்கான பதில் 2 பாயிண்ட்டுமே சரிங்க. ஜென்ட் அவெஸ்தா என்பது ஜொராஸ்ட்ரிய மதத்தை சார்ந்த நூல், அதாவது பாரசீகம், ஈரான் சொல்லுவாங்க, அந்த பகுதியை சார்ந்த நூல். ஆரியர்கள் அங்கிருந்து தான் வந்திருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய தொடக்க கால வாழ்விடங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான சான்று இந்த நூலில் தான் இருக்குது. கூற்று 2ம் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்து 24வது கேள்வி, பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்ட பண்பாடு பற்றி ஆராய்க. பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்ட பண்பாடுன்னு ஒன்று இருக்குதுங்க, அது பற்றி கேட்குறாங்க. கிமு 2600 முதல் கிமு 1200 வரை இருந்தது. சிந்து கங்கை சமவெளி பகுதியில் காணப்படுகிறது. இந்த பண்பாடு நலிந்த ஹரப்பா பண்பாடாக பார்க்கப்படுகிறது. இது செம்பு பொருட்குவியல் பண்பாடு என்றும் அறியப்படுகிறது. இதுக்கான பதில் அனைத்துமே சரிங்க. பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்ட பண்பாடு என்பது 2600லேருந்து 1200 வரைக்கும் இருந்திருக்கு. இது சிந்து கங்கை சமவெளி பகுதியில் காணப்படுகிறது. இந்த பண்பாடு நலிந்த ஹரப்பா பண்பாடாக பார்க்கப்படுகிறது. செம்பு பொருட்குவியல் பண்பாடு என்றும் அறியப்படுகிறது. அனைத்தும் சரி என்பதுதாங்க ஆன்சர். அடுத்து 25வது கேள்வி, சரியான கூற்றுகளை கண்டறிக. சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு என்பது குரு பாஞ்சால அரசுகளோடு தொடர்புடையது. கருப்பு நிற மட்பாண்ட பண்பாடு என்பது குப்தர் காலத்து மகாஜனபதங்களோடு தொடர்புடையது. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு என்பது குரு பாஞ்சால அரசுகளோடு தொடர்புடையது. 2வது பாயிண்ட்டு தப்பு. கருப்பு நிற மட்பாண்ட பண்பாடு என்பது மௌரியர் காலத்தை சார்ந்தது. மௌரியர் வம்சத்து அரசுகளோடு தொடர்புடையது. ஸோ பார்த்திங்கன்னா கூற்று 1 மட்டும் சரிங்க. கூற்று 1 மட்டும் சரி. அடுத்து 26வது கேள்வி, சரியான கூற்றுகளை கண்டறிக. ரிக்வேத சம்ஹிதை பழமையான நூலாகும். ரிக்வேதம் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளது. ரிக்வேதத்தில் முண்டா மற்றும் திராவிட மொழிகளை சார்ந்த 300 சொற்கள் உள்ளன. இதற்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. ரிக்வேத சம்ஹிதை பழமையான நூலுங்க. 2வது பாயிண்ட்டு சரி. ரிக்வேதம் என்பது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளது. 3வது பாயிண்ட்டு சரி. ரிக்வேதத்தில் முண்டா மற்றும் திராவிட மொழிகளை சார்ந்த 300 சொற்கள் உள்ளன. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்து 27வது கேள்வி, ரிக்வேத கால கடவுள்களுடைய பெயர்களைப் போல் உள்ள பெயர்களை குறிப்பிடும் கல்வெட்டு என்ன? ரிக்வேத காலத்தில் கடவுள்கள் இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க பேர் வேறு ஒரு நாட்டில் ஒரு கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் அனத்தோலியா கல்வெட்டு. கிமு 1900 முதல் 1700க்குள்ளே வெட்டப்பட்டிருக்குது. இந்த அனத்தோலியா கல்வெட்டில் தான் ரிக்வேத காலத்தில் இருந்த கடவுள்களுடைய பெயர்கள் அங்கேயும் இருக்குது. அடுத்து 28வது கேள்வி, ஈராக்கில் உள்ள கல்வெட்டு எது? ஈராக் நாட்டில் உள்ள கல்வெட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் காசைட் கல்வெட்டு. கிமு 1600 வெட்டப்பட்டிருக்கு. ஈராக் நாட்டில் இருக்குது. அடுத்து 29வது கேள்வி, ரிக்வேதத்தில் இடம்பெற்றவற்றை கண்டறிக. அஸ்வானா குதிரைங்க என்னும் சொல் 215 முறை இடம்பெற்றுள்ளது. ரிஷபானா காளைங்க, காளை என்ற சொல் 170 முறை இடம்பெற்றுள்ளது. புலி காண்டாமிருகம் ரிக்வேதத்தில் இடம்பெற்றுள்ளது. நகர்ப்புற வாழ்க்கை முறை குறித்து எந்த தடயமும் இல்லை. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. அஸ்வானா குதிரை, குதிரை அப்படிங்கிற வார்த்தை 215 முறை இடம்பெற்றிருக்கு. 2வது பாயிண்ட் சரி. ரிஷபானா காளை, காளை என்ற வார்த்தை 170 முறை இடம்பெற்றிருக்கு. 3வது பாயிண்ட் தப்பு. புலி காண்டாமிருகம் இடம்பெறவில்லை. இந்த வார்த்தையெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. புலியை பற்றியும் காண்டாமிருகத்தை பற்றியும் அவங்க எங்கேயுமே சொல்லலை. 4வது பாயிண்ட் சரி. அதாவது ரிக்வேத காலம் என்பது கிராம வாழ்க்கை முறை, நகரம் பற்றிய எந்த தடையும் இல்லை. அப்போ விடையும் பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி. அடுத்து 30வது கேள்வி, டேஸ் எனப்படும் மரபணு DNA இந்தோ ஐரோப்பிய மொழிகளை பேசுவோரிடம் காணப்படுவதாக கூறப்படுகிறது. எந்த மரபணு இந்தோ ஐரோப்பிய மொழிகளை பேசுவோரிடம் காணப்படுகிறது? இதுக்கான பதில் M17ங்க. M17 அப்படிங்கிற மரபணு இருக்குது. இந்த மரபணு தான் இந்தோ ஐரோப்பிய மொழிகளை பேசுவோரிடம் இருக்கிறதாக சொல்கிறாங்க. 31வது கேள்வி, சரியான கூற்றுகளை கண்டறிக. பரத குலமானது 10 தலைவர்களால் எதிர்க்கப்பட்டது. இவர்களின் போர் 10 அரசர்களின் போர் எனப்படுகிறது. புருசினி ஆற்றங்கரையில் இந்த போர் நடைபெற்றது. புருசினி ஆறு இன்றைய கங்கை ஆறு என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. பரத குலம் அப்படிங்கிற குலம் இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்காங்க.
அவர்களை எதிர்த்து 10 பேர் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டு. 2வது பாயிண்ட் சரி. இவர்களுடைய போரை 10 அரசர்களின் போர்னு சொல்கிறாங்க. 3வது பாயிண்ட் சரி. புருசினி ஆற்றங்கரையில் இந்த போர் நடைபெற்றிருக்கு. 4வது பாயிண்ட் தவறு. புருசினி ஆறு அப்படிங்கிறது கங்கை ஆறுன்னு சொல்லலை, இப்போ இருக்கிற ராவி ஆறு. ராவி நதிக்கரையில் தேசிய கொடியை ஏற்றுனாங்கன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஜவஹர்லால் நேரு பூர்ண சுயராஜ்ய தினம் அப்படிங்கிறத அறிவித்தார். எப்போ அறிவித்தாருன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? எந்த டேட்டில் அவர் கொடியேற்றினார், எப்பொழுது கொண்டாடினாங்க? இந்த விவரம் உங்களுக்கு தெரியும். கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேர் தெளிவாக படிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். அப்போ இந்த புருசினி ஆறு என்பது ராவி ஆறாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்து 32வது கேள்வி. சரியான கூற்றுகளை கண்டறிக. 10 அரசர்களின் போரில் பரதகுல அரசன் சுதா என்பவன் வெற்றி பெற்றான். புரு என்ற அரச குலம் தோற்கடிக்கப்பட்டது. புரு மற்றும் பரதகுலம் ஒன்றிணைந்து குருகுலம் உருவானது. இதுக்கான பதில் அனைத்து பாயிண்ட்டும் சரிங்க. இந்த 10 அரசர்களுடைய போர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பரதகுலத்தை ஆண்ட அரசன் சுதா என்பவன் ஜெயித்திருக்கான். புரு அப்படிங்கிற அரச வம்சம் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா புரு வம்சமும் பரத குலமும் சேர்ந்து குருகுலம் அப்படிங்கிற ஒரே குலமாக மாறியிருக்காங்க. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். 1, 2, 3 சரி. அடுத்து 33வது கேள்வி. சொற்களை பொறுத்துக. சொற்களுக்கான பொருளை கரெக்டாக பொருத்தணும். இதுக்கான பதில் சேத்ரா என்பது வேளாண்மைக்குரிய நிலம், கிருஷி என்பது உழவு, லங்லா சுரா என்பவை கலப்பை, சீதா என்றால் கலப்பையின் கொழுமுனை. அடுத்து 34வது கேள்வி. ரிக்வேதத்தில் இடம்பெற்றவற்றை கண்டறிக. அயஸ் என்ற வார்த்தை இருக்குது, அது செம்பையும் வெண்கலத்தையும் குறிக்கும். செம்பை பற்றிய குறிப்புகள் ஏதும் ரிக்வேதத்தில் இல்லை. கர்மரா என்றால் உலோக வேலை செய்வோரை குறிக்கிறது. நூலை குறிக்கும் ஸ்ரீ, நூல்னா புத்தகங்க, புத்தகத்தை குறிக்கும் ஸ்ரீ என்ற சொல்லும் மரவேலை செய்வோரை குறிக்கும் தச்சன் என்ற சொல்லும் இடம்பெற்றுள்ளன. இதுக்கான பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. ஐஎஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஐஎஸ் அப்படின்னா செம்பையும் வெண்கலத்தையும் குறிக்கும். 2வது பாயிண்ட் தப்பு. ரிக்வேத காலத்தில் இரும்பை பற்றிய குறிப்பு இல்லை. ரிக்வேத கால மக்களுக்கு தெரியாதது என்னென்னா இரும்பு தெரியாது, அவங்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது. 3வது பாயிண்ட் சரி. உலோக வேலை செய்பவரை கர்மரா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 4வது பாயிண்ட்டும் சரி. ஸ்ரீ அப்படின்னா அது புத்தகங்க, மரவேலை செய்வோரை தச்சன் அப்படி குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் சரி. அடுத்து 35வது கேள்வி. ரிக்வேத காலத்தில் புந்தரா என்று அழைக்கப்பட்டவர் யார்? ரிக்வேத காலத்தில் புந்தரா என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதுக்கான பதில் இந்திரன். இந்திரனுக்கு பேர் தான் புந்தரா. இதுக்கு என்ன அர்த்தம்னா குடியிருப்புகளை அழிப்பவன் அர்த்தம். புந்தரா என்றால் குடியிருப்புகளை அழிப்பவன் என்று அர்த்தம். அடுத்து 36வது கேள்வி. பொறுத்துக. சொற்களை சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் பாணி என்றால் வணிகர், கோபதி என்றால் கால்நடைகளின் தலைவர், பலி என்றால் அது ஒரு வகையான வரி, நிஸ்கா என்பது தங்க வெள்ளி அணிகலன்கள். 37வது கேள்வி. ரிக்வேதத்தில் இடம்பெற்றவற்றை கண்டறிக. சபா, சமிதி, பிததா, கனா போன்ற அமைப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சமிதி என்பது வயதில் மூத்தோர் அல்லது செல்வர்கள் பங்கேற்கும் அமைப்பாகும். சபா என்பது மக்கள் கூடும் இடமாகும். பிததா என்பது இனக்குழுக்களின் அமைப்பாகும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரே கம்யூனிட்டியில் பல்வேறு இனங்கள் இருப்பாங்க, அந்த இனக்குழுக்களுடைய அமைப்பு தான் பிததா. சபா மற்றும் பிததாக்களில் பெண்கள் பங்கேற்றனர். இதற்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. ரிக்வேதத்தில் சபா அப்படிங்கிறத பற்றியும் சமிதியை பற்றியும் விததா பற்றியும் கனா பற்றியும் சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட்டு தப்பு. சமிதி அப்படிங்கிறது தான் மக்கள் கூடும் இடம், சமிதி. 3வது பாயிண்ட்டு தப்பு. சபா என்பது தான் வயதில் மூத்தோர் அல்லது செல்வர்களுடைய அமைப்பு. 4வது பாயிண்ட்டு சரி. விததா என்பது இனக்குழுக்களுடைய அமைப்பு. சபாவிலையும் விததாக்களையும் பெண்கள் பங்கேற்றிருக்காங்க. விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 4 மட்டும் சரி. அடுத்து 38வது கேள்வி. ரிக்வேத கால கடவுள்களை பொறுத்துக. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு பேர் இருக்குதுங்க. இதுக்கான பதில் உஷா என்பது விடியலின் கடவுள், வர்ணா என்பது நீர் கடவுள் வர்ணன், சோமா என்பது தாவரங்களின் கடவுள், மாருத் என்பது வலிமையின் கடவுள். அடுத்து 39வது கேள்வி. பிற்கால வேத பண்பாட்டில் இரும்பு பற்றி ஆராய்க. சியாமா ஐஎஸ் அல்லது கிறிஸ் ஐஎஸ் என்று இரும்பு அழைக்கப்பட்டது. கடின உலோகம் என்பது இதன் பொருளாகும். இரும்பானது கிமு 700இல் அறிமுகமானதாக கருதப்படுகிறது. அண்மைக்கால ஆய்வுகள் கிமு 1200லேயே இரும்பு அறிமுகமானதாக கூறுகின்றன. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி.
பின் வேத காலத்தில் சியாமா ஐஎஸ் கிறிஸ் ஐஎஸ் என்று சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட் தப்பு. கடின உலோகம் கிடையாது, கருப்பு உலோகம். அதாவது சியாமா ஐஎஸ் கிறிஸ் ஐஎஸ்னால் என்ன அர்த்தம்னா கருப்பு உலோகம்னு அர்த்தம். 3வது பாயிண்ட் சரி. இரும்பு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 700லேயே அறிமுகமானதை சொல்கிறாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டு ஆய்வில் வந்து அதுக்கு முன்னாடியே, அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 சரி. 40வது கேள்வி, பின் வேத காலம் பற்றி ஆராய்க. இதில் இருக்கிற குலாலா என்ற சொல் மட்பாண்டங்கள் செய்வோரை குறிக்கிறது. உர்னா சுத்ரா என்ற சொல் கம்பளி நெய்வோரை குறிக்கிறது. இதுக்கான பதில் கூற்று 2ம் சரிங்க. பின் வேத காலத்தில் குலாலா அப்படிங்கிறவங்களை பற்றி சொல்கிறாங்க. குலாலா அப்படின்னா மட்பாண்டங்கள் செய்வோரை குறிக்கிறது. உர்னா சூத்ரா அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பளி நெய்வோரை குறிக்கிறது. 2ம் சரி. அடுத்து 41வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றுகளை கண்டறிக. உபநிடத நூல்கள் பின்வேத காலத்தில் இயற்றப்பட்டன. இவை தத்துவ விசாரணை நூல்களாகும். உபநிஷத் என்றால் அருகே அமர் என்று அர்த்தம். வேத நூல்களின் இறுதி பகுதியாக இந்த உபநிடதங்களை இணைச்சதால் இவை வேதாந்தங்கள் என்றும் அழைக்கப்பட்டன. சத்தியமேவ ஜெயதே, அதாவது வாய்மையை வெல்லும் என்ற சொற்றொடர் முண்டக உபநிஷத் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இதுக்கான பதில் அனைத்துமே சரிங்க. உபநிடத நூல்கள் அப்படிங்கிறது பின் வேத காலத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. தத்துவ விசாரணை நூல்கள், உபநிஷத் அப்படின்னா அருகே அமரு என்று அர்த்தம். இதை வந்து வேத நூல்களுடைய இறுதியாக இணைச்சிருக்காங்க. அதனால் வேதாந்தங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. சத்தியமேவ ஜெயதே என்பது முண்டக உபநிஷத் இந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அனைத்தும் சரி என்பது தான் ஆன்சர். அடுத்து 42வது கேள்வி. 1657 உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்த முகலாய இளவரசர் யார்? 1657 உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. யார் அப்படின்னா தாராசுகோ அப்படிங்கிற முகலாய இளவரசர். தாராசுகோ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 105-6 கேள்வி தான் இருக்குது, பார்த்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பற்றிய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. இதே மாதிரி ஃபஸ்ட்டு பாடத்துக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. சரி, கேள்விகளை பாருங்கள். 43வது கேள்வி. வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் என்ன? வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர் சம்ஹிதைகள். சம்ஹிதைகள். 44வது கேள்வி. மேல்கங்கை சமவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேல்கங்கை சமவெளி பகுதி குரு பாஞ்சாலம் என்று அழைக்கப்படுகிறது. 45வது கேள்வி. ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குதுங்க, தூத்துக்குடி. 46வது கேள்வி. தவறான இணையை கண்டறிக. இதுக்கான பதில் சேனானி என்றால் படைத்தலைவர், இது கரெக்டு. கிராமணி என்றால் கிராமத்தின் தலைவர், இதுவும் கரெக்டு. பலி என்பது தன்னார்வத்தால் கொடுக்கப்பட்ட வரி, கரெக்டு. புரோகிதர் என்றால் ஆளுநர் கிடையாது, இவர் வந்து சமய சடங்குகளை செய்வோர், ஸோ இதுதான் தவறு. அடுத்து 47வது கேள்வி, கடைசி கேள்விங்க. சரியான கூற்றுகளை கண்டறிக. கூற்று. முற்கால வேத காலத்தில் குழந்தை திருமணம் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை. காரணம், பின் வேத காலத்தில் பெண்கள் சடங்கிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டனர். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா 2மே சரிதாங்க. இதுவும் சரி, இதுவும் சரி. ஆனால் இந்த கூற்றுக்கும் காரணத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் கிடையாது. ஸோ காரணம் கூற்றை விளக்கவில்லை என்பதுதான் சரி. இதுதான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 47 கேள்வியை பார்த்துருக்கோங்க. இந்த வீடியோவை இன்னும் 2 முறை போட்டு கேட்டிங்கனாவே போதும், உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிடும். நீங்கள் வந்து புக்கையே படிக்க தேவையில்ல. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. ஹைப் அப்படிங்கிறதையும் வீடியோக்கு வேணால் தேவைன்னா கொடுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். பார்த்து எல்லாத்தையும் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து சந்திப்போம்.